ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வீட் ப்ரெட்டில் எப்படி அல்வா செய்யுதுன்னு பார்க்கலாம். 3 ப்ரெட்டை வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஓரத்தை வந்து பிச்சுட்டு சென்டரை மட்டும் வச்சுருக்கேன். தேவைப்படுச்சுன்னா போட்டுக்கலாம். தேவையான பொருட்கள்: ப்ரெட்டு, 2 ஏலக்காய், முந்திரி, 1 கப் தண்ணி, 1/2 கப் பால், தேவையான அளவு சர்க்கரை, நெய். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, கடாயை வச்சாச்சு. கடை ஹீட் ஏறினோடனே 1 ஸ்பூன் நெய் போட்டு ஃபஸ்ட்டு வந்து முந்திரியை வந்துட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் வந்துட்டு அந்த ப்ரெட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கணும். டோஸ்ட் பண்ணிவிட்டு 1 கப் தண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு அந்த தண்ணி அதில் சேர்த்து அதை வந்து லைட்டாக வேக வைக்கணும். ப்ரெட்டை எடுத்தொட்டி பால் ஊற்றக்கூடாது, ஏன்னா பால் சீக்கிரம் சுண்டி வந்துடும். அப்புறம் வந்து ப்ரெட்டு வேகாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்படியே திப்பியாக ரொம்ப கெட்டியமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதில் தண்ணி ஊற்றி பாதி வேக்காடு வந்து வேக வச்சிட்டோம் அப்படின்னா அல்வா சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெந்துருச்சு பாதி வேக்காடு. இப்போ 1/2 கப் பால் வந்துட்டு அதில் சேர்க்கணும். பால் சேர்த்தோன்னா மீதி வேகிறதும் நல்லா வெந்து நல்லா குழைய வந்துடும், நல்லாயிருக்கும். இப்போ 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் வந்து லைட்டாக தட்டி போட்டுறணும். இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ளேவரோடு சாப்பிட்றப்ப லைட்டாக ஒரு கிளறிட்டு அப்படியே விட்டோன்னா நல்லா வெந்துடும், மைய வெந்துடும். ப்ரெட்டு எப்படி வேகும் அப்படின்லாம் கவலைப்பட வேணாம், நல்லா வெந்து வந்துடும். பாதி நல்ல முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறமா 1 கப் ப்ரெட் அப்படின்னா 1/4 கப் சர்க்கரை போதுமானது. ஏன்னா ஸ்வீட் ப்ரெட்டு அதிலே ஸ்வீட் இருக்கும். இதுக்கு வந்து மற்ற அல்வா மாதிரி நெய் நிறைய போட வேண்டியதில்லை, கம்மியாக போட்டால் போதுமானது. ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன், இப்போ 1 ஸ்பூன். இங்கே பாருங்கள், ப்ரெட் அல்வா நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா வெந்து. இப்போ வந்து கடைசியாக முந்திரியை வந்துட்டு அதில் தூவி விட்டுற வேண்டியதான். ப்ரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அந்த கடாயில் வந்துட்டு அந்த ப்ரெட் அல்வாயை வந்து லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சுழண்டு வரணும். கடைசியாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சா, இங்கே பாருங்கள், இப்போ சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள், லைட்டாக கரண்டியை வச்சு. இங்கே பாருங்கள் எப்படி வருது பார்த்திங்கன்னா, சுழண்டு வருது பாருங்கள், கடையில் ஒட்டாமல் அப்படி சுழண்டு வரும். மற்ற அல்வாவுக்கு நிறைய நெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும், இதில் ஜஸ்ட்டு வந்து ஒரு 3 ஸ்பூன் போதுமானது. இங்கே பாருங்கள், சூப்பராக ப்ரெட் அல்வா, வீட் ப்ரெட் அல்வா. சரிங்களா, வீட் ப்ரெட் ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட, பயப்பட தேவையில்லை. மைதா ப்ரெட்டுனா தான் பயப்படணும். இது வந்து வீட் ப்ரெட்டு தான். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.